ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எப்படி போகுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கவலையா இருந்தாலும், யோசனையா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸா இந்த கதைய கேளுங்க. அதாவது புதுசா கல்யாணமான 2 பேரு ஹனிமூனுக்காக ஹவாய்ல இருக்கிற 5 தீவுக்கு போறாங்க. அங்க அந்த இடத்துல புதுசா கல்யாணமானவங்கள தேடி கொலை பண்ற ஒரு சைக்கோ சுத்திட்டு இருக்கதா தெரிய வருது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னலாம் ஆச்சு? அங்கருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்ற ஒரு விறுவிறுப்பான கதைய சொல்லக்கூடிய படம் தான் பெர்ஃபெக்ட் கெட்டவே. இதோட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்ட யூகிக்கவே முடியாத மாரி வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் எத்தன பேரு அந்த கொலைகாரன் யாருன்றத மொதவே கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்றானே. சரி ஓவரா பேசாம கதைக்குள்ள போயிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம் அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருடைய வெட்டிங்க காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய பேரு கிளிஃப். அவர் ஒரு ஸ்கிரீன் ரைட்டர். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரோட கேமரால இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஹீரோயினோட பேர் வந்து சிட்னி. இவங்க 2 பேரும் இப்போ அந்த வெட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிளான் பண்றாங்க. ஹனிமூனுக்கு எங்க போலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மேப்ல ஹவாய்க்கு பக்கத்துல ஒரு 5 தீவு இருக்கும். அது ரொம்பவே தனிமையான தீவு போல. ஸோ வருஷத்துக்கே ஒரு 10 கப்பிள்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தீவு. ஸோ அங்க போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ ஹவாயில நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஜீப் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மெயினா பார்க்க போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவாயின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கும். அது ரொம்பவே அழகான பீச்சா இருக்கும். ஸோ அங்க போலான்னு சொல்லி தான் இவங்களோட ஐடியா. சரின்ட்டு ஒரு கைடு அவர் தான் வந்து ஹெலிகாப்டர்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. நம்ம கிளிஃப் வேற அங்கிருந்து தொங்கிட்டு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோயின் வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கீழே ஒரு கப்பிள்ஸ் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் எங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுற ஆள்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்களும் இங்கே பாருங்க ட்ரெக்கிங் போகிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கடல் பகுதிக்கு வரணும் அப்படின்னா ஒன்று காட்டு பகுதி வழியாக ட்ரெக்கிங் பண்ணி வரணும். அப்படி இல்லாட்டி கடலில் போட்லேயே தான் செயல் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முடியிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ரொம்பவே அழகாக இருக்கு. அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கவாய் பீச்சுக்கு போகிறதுக்கான 3 நாள் பெர்மிட்டை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பாஸையும் நம்ம ஹீரோ காட்டுறான். அதுக்கு அந்த ஆளு நீங்க 3 நாள்லாம் போனீங்கன்னா பத்தவே பத்தாது. 5 நாளைக்கான பெர்மிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பும்போது அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுனார்ல அவரோட வைஃப் இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் கார் எடுத்துட்டு போறாங்க. அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா டயருக்கு அடியில ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதுல ஹெட்லைன்ஸ்ல என்ன இருக்குன்னா ஹோனோன்ற தீவுல ஒரு கப்பிள்ஸ் வந்து மர்டர் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இதை அவங்க பார்க்கல. அப்படியே கிளம்புறாங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்கற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் காரை நிப்பாட்டுறாப்ல. இதை பார்த்த நம்ம சிட்னியும் ஏன் நீ இப்படி கார் நிப்பாட்டுற அவங்களை ஏற்றிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்குது ஹவாயில் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களால நமக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அவங்க யாருனே தெரியாது எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ உடனே அங்கே இருக்கிற லேடி உள்ளே வந்து உட்காந்துடுறான். அந்த லேடியோட ஹஸ்பண்டா லவரான்னு தெரியல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பேக்கை அந்த காரோட டிக்கியில் வைக்கிறான். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா கேல் அந்த சிலியோன்னு போட்டிருக்கு. ஸோ இவனோட பேர் கேலு போல அந்த பொண்ணோட பேர் சிலியோ. அப்போதான் அந்த கேலோட உடம்புல சாத்தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிடுறான். அப்போ இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க வேற ஒரு வண்டி வரும் அதில் ஏறிக்கோங்க நாங்க இந்த முனை வர தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்குமே சோகமாயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. ஆனா அந்த நேரம் வெளியே இருந்தவர் இங்க பாரு இன்னும் ஒரு நிமிஷம் இந்த கார்ல இருந்தனா உன்னை நான் சங்க எடுத்து போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட அவளும் வெளியே போயிடுறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோ அரண்டு போயிடுறான். அங்க இருந்து கார் எடுத்தா போதுடான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்போ ஒரு வழியா இவங்க வர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இங்கிருந்து தான் இவங்களோட ட்ரெக்கிங்கை ஆரம்பிக்க போறாங்க. அப்படியே அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மலை உச்சி இருக்கும். ஸோ அங்கே அப்படியே ஒட்டினபடி தான் நடந்து போனோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அங்கேருந்து கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எட்ஜ் அது. ஸோ இதனால தான் நிறைய பேர் இந்த கவாய் பீச்சுக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் மட்டும் இந்த ரிஸ்க் எடுத்து போவாங்க. அதில் நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க பார்த்துட்டே வரும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ நிக்குன்ற ஒருத்தன் அங்கேருந்து சாதாரணமாக அதை கிராஸ் பண்ணி போகிறான். இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியம் எப்படா இவன் எப்படி சாதாரணமாக போகிறான்னு சொல்லி அப்போ அந்த நிக்கு பையன் ஒன்றும் ஆகாது வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கிளிஃப் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அதுக்கப்புறம் சிட்னி கொஞ்சம் பயப்படுறா. சரி ஓகே அப்படின்ட்டு தைரியப்படுத்திட்டு வரும்போது கரெக்டா மேலே ஹெலிகாப்டரோட சவுண்டு கேட்டோன்னே சிட்னி அப்படியே தவறி விழ போறா. ஆனா நம்ம நிக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சி காப்பாத்தி விட்டுறான். இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கொலை நடங்கி போயிடுச்சு. ஆனா ஒரு வழியா அவங்க இப்போ சேஃபா தான் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது நம்ம நிக்கு ஹீரோவை பார்த்து உங்களை நான் எங்கே பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு நிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பட் நான் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டரு என்னோட கதையை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாரு. ஓ அப்படியா அப்போ என்கிட்டயும் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. நான் அதை போற வழியில அப்படியே சொல்லிட்டே வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோவும் அப்படியே கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு அங்க சில கேர்ள்ஸ் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் போய் கேட்டப்போ தெரியுது அவங்க எல்லாரோட ஃபோன்லையுமே சிக்னல் கிடைக்கல போல. அது மட்டும் இல்லாம அங்கேருந்து ஒரு பொண்ணோட அப்பா கால் பண்ணியிருக்காரு. பண்ணதில் அங்கே பக்கத்தில் இன்னொரு தீவு, அதாவது இவங்க வந்திருக்கிறது 5 தீவு. ஸோ அதில் இதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்கல்ல அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கான். இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட இவங்களுக்கும் ஷாக்கு. இவங்களோட ஃபோனும்
செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களோட மொபைல்லையுமே சிக்னல் இல்ல. அப்போதான் அந்த பொண்ணு சொல்றா, எங்க அப்பா ஃபோன் பண்ணப்போ புதுசா கல்யாணமான 2 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த தீவுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோனோ தீவு தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோயின், நம்ம நேத்து பார்த்தீங்கன்னா அங்க தானே இருந்தோம். அங்க தானே ஊர் சுத்திட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்க பாரு பயப்படாத. நம்ம ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. கொலை நடந்த தீவு பார்த்தீங்கன்னா அங்க. இங்க வந்து சேஃபா தான் இருக்கும். இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நம்மளோட ட்ரிப் தான் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்ட அந்த பொண்ணுங்களும், ஓ நீங்களும் புதுசா கல்யாணம் ஆனவங்களா அப்படின்ற மாரி ஆச்சரியமா கேட்குறாங்க. சரின்ட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம நிக்கு, இங்க பாருங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க உங்களுடைய பாதையை நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அது கேட்ட இவங்க, அப்போ நாங்க உங்க கூட வர வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து கீழே ஃபால்ஸ்ல தான் கேம்ப் போட்டிருக்கேன். நீங்க வேணா அங்க வாங்க, ஃபால்ஸையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு ஒரு சின்னதாக வேலை இருக்கு, கார்ல டூல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அந்த நேரம் இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா இவங்க லிஃப்ட் கொடுக்காம வந்தாங்கல்ல, கேலு சிலியோ, அவங்க 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாரு. சரி நம்ம நிக்க கூட போயிடலாம்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. கீழே இருக்கிற அந்த ஃபால்ஸுக்குமே இவங்க போயிடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம நிக்கோட வைஃபுமே அங்க இருக்காங்க. 2 பேரும் அவங்க தண்ணியில குளிச்சிட்டு இருக்கும்போது, நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நம்ம சிட்னி உடனே அங்க தண்ணிக்குள்ள இறங்குறா. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ போ, நான் போன்ல சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிஃப் மட்டும் அங்க இருந்து மேல போறான். இப்படி போயிட்டே இருக்கும்போது போன்ல கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது. அதுல நெட்ல போயிட்டு இந்த மாதிரி பக்கத்து தீவுல அந்த கொலையை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கறான். அதுல பாத்தீங்கன்னா 2 புதுசா கல்யாணமான ஆண் பெண் 2 பேரையுமே கொலை பண்ணிட்டு அவங்களோட பல்ல புடுங்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நகத்தையும் அறுத்து எடுத்திருக்காங்க. இதை பண்ணது ஒரு ஆண் பெண் 2 பேரு, அதாவது கப்பிள்ஸா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி நியூஸ் போட்டிருக்கு. இதை ஒரு வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு முன்னாடி பார்த்தா நம்ம சிலியா நின்றுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கேளுமே அங்கதான் இருக்கான். இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்கன்றத நம்ம ஹீரோ கவனிக்கவே இல்லை. சைலண்டா வந்து அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. இதே நேரம் நம்ம நிக் இருக்கான்ல, அவன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரான். என்ன கிளிஃப் போய் ரொம்ப நேரம் ஆகுதே காணோம்னு சொல்லி பாக்குறதுக்காக அவன் இறங்கி இந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். அந்த நேரம் நம்ம கேளு ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்க பாரு என்ன இந்த தீவுல நிறைய பேர் செத்து போயிருக்காங்களாமே, யாருக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூரமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட இவனும் பயந்து போய் நிக்க. அந்த நேரம் நிக்க அந்த இடத்துக்கு வந்தோடனே நிக்க பார்த்த கிளிஃபுக்கு தைரியம் ஆயிடுது. உடனே நிக்கு பக்கத்துல போய் நின்றுறான். கீழே பார்த்துட்டு நிக்கு அப்படியே முறைச்சிட்டு நம்ம கிளிஃபையும் கீழே கூட்டு வந்துடுறான். இவங்களாம் இப்போ இந்த ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை வந்து பேக் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவனோட பெர்மிட் கார்டை மிஸ் பண்ணிட்டான் போல. பேக்ல இல்ல, ஒருவேளை அந்த கேளு பையன் தான் எடுத்து வச்சிருப்பானோன்னு சொல்லிட்டு அவங்க பேக்குமே பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறான். ஆனா அந்த கேள் பையன் ஜெயில இருந்ததுக்கான ஒரு கார்டு இருக்கும். இவனா பெரிய கிரிமினலா இருப்பான் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்குள்ளேயே அதை வச்சுட்டு நிக்கு பக்கத்துல வந்துடுறான். எப்படியோ இவங்க ட்ரெக்கிங் பண்ணி அந்த கவாய் பீச் பக்கத்தையும் வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும்போது நம்ம நிக்கு அவனோட கதையை சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவன் சில ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் போயிருக்கான் போல. அதாவது அவன் ஒரு மிலிட்ரி. அவன் மிலிட்ரியில இருந்தப்போ அவனோட டீம்மேட்ஸ் கூட ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிருக்கான். அங்க வெடிகுண்டு வெடிச்சதுல அவன் தலையில ஒரு பகுதி மட்டும் பொழந்துக்குச்சு. அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலுமினியம் மெட்டலை வச்சு அடைச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே நான் எந்த ஏர்போர்ட்டுக்கு போனாலுமே மெட்டல் டிடெக்டர் என் தலையில இருக்க அந்த மெட்டலை டிடெக்ட் பண்ணிடும். அதை சாக்கா வச்சு என் தம்பியுமே என் கூட கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான். என்னது தம்பியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு கேட்க, ஆமான்னு சொல்லி அவன் காலில் இருக்கிற அந்த கத்தியை காட்டுறான். இதை பார்த்த கிளிஃப் இன்னுமே பயந்து போயிடுறான். இப்போ அவங்க ஒரு ஆற்றை கடந்து போறதுக்காக ஒரு கயிறை கட்டி அதை வந்து இந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த கயிறை பிடிச்சி தான் போய் ஆகணும். சரின்ட்டு இப்போ நம்ம நிக்கும் ஜீனாவும் மட்டும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின், அதான் கிளிஃப் அண்ட் சிட்னி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த பக்கமா நின்று நம்ம கிளிஃப் அவர் பார்த்த அந்த விஷயத்த போன் நம்ம சிட்னி கிட்ட காட்டுறாரு. அதாவது அந்த போன்ல அந்த 2 பேர் கொலை பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களோட போட்டோ கிடைச்சிருக்கான். ஆனா அது சரியா தெரியல, இதை பாரு, இதை பார்த்தா நம்ம நிக்கு ஜீனா மாதிரி தானே தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட சிட்னி, அப்படிலாம் இருக்காது, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம வந்தது ஹனிமூனு, அதை என்ஜாய் பண்ணுவோம், இவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, இவங்க கிட்ட நான் நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். அந்த நேரம் நம்ம நிக்கும் ஜீனாவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு மாதிரி கூப்பிட இவங்களும் அங்க இருந்து அப்படியே வந்துடுறாங்க. இப்போ அவங்க போன இடத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. சரி இந்த இடத்துல நம்ம கேம்பை போட்டு தங்கிடலாம்னு சொல்லிட்டு கேம்பை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆணியை வச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நிக்கு கோடாலி வச்சு அடிச்சிட்டு இருக்கான். இந்த நீ இதை பிடிச்சி இதை வச்சு அடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட நம்ம ஹீரோ கரெக்டாக அதை கேட்ச் பிடிச்சிடறான். இதை பார்த்தோன்னே ஒரு ரைட்டருக்கு இவ்வளோ திறமையா அப்படின்னு மாதிரி கலாச்சிட்டு போறான். அந்த நேரம் இவங்கள யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுதுங்க. அப்போ நம்ம நிக்குமே அந்த காட்டை நோக்கி பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கு பயமாயிடுது. யாரு எதை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நிக்கு அது ஏதோ ஆடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து அவனுக்கு குடிக்கிறான் பாருங்க. அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு தேள் வேற இருக்கு. அது இன்னும் போதை ஏத்துறதுக்காக உள்ள போட்டு வச்சிருப்பாங்க போல. இந்த பாட்டில நம்ம கிளிஃப் கிட்ட காமிச்சு, இந்த தேலை சாகடிச்சிட்டு உள்ள போட்டுப்பாங்களா இல்ல உயிரோட இருக்கும் போதே உள்ள போட்டுருப்பாங்களா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இதை கேட்ட கிளிஃப் குதர்க்கமா தான் கேள்வி கேட்பியா அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் நம்ம நிக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம பயப்படவே கூடாது, எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் கையில் வில்லம்பு இருக்கு. சரி வாப்பா நம்ம போய் வேட்டையாடிட்டு வரலாம் அந்த ஆட்டை அப்படின்னு மாதிரி சொல்லி கூப்பிடுறான். அதை கேட்ட நம்ம கிளிஃப், இங்கே பாருப்பா எனக்கு வேட்டைக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை, நான் வரல, நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆனால் அதை கேட்ட நிக்கு பார்த்தீங்கன்னா, நீ வேணா கேர்ள்ஸ் கூட அங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு தாங்கிக்க முடியல. இருடா நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த கோடாலி எடுத்துட்டு இவன் கூட நம்ம கிளிஃபும் போகிறான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கும்போது, எதுக்காக
இங்கே கூப்பிட்டேன், இங்கே எந்த ஒரு ஆடுமே இல்லாத மாதிரியே இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அதை கேட்ட நிக்கு, நீ அப்படி தானே நினச்ச அப்படின்ற மாதிரி கேட்கான். என்ன நினச்ச? நாங்கள் தானே அந்த கொலகார கப்பல்ஸ் நினச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு நிமிஷம் இவனுக்கு ஷாக் ஆகிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நினைக்கிற விஷயம் தான், இதை கூட நீ கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டை அடிக்கிறதுக்காக இல்லை, அந்த கொலகாரங்க நம்மளை வேவு பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இவனுக்கும் இன்னும் பயமாயிடுது. இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம நிக்க மட்டும் போயிடுறான். இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் 2 பேர் உட்காந்துருக்கதை பார்த்துறான். சரி இப்போ நம்ம நிக்க கூப்பிடலான்னு பார்த்தா நிக்கு அதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டான் போல. அங்க பார்த்தா நம்ம சிலியோவும் கேலும் உட்காந்துருக்கானுங்க. ஸோ இவனுங்க பார்த்துட்டு இவனுங்க கொலையாளியா இருப்பாங்களோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் இவனை வந்து பயன்படுத்த அப்படியே அவனை குத்துற அளவுக்கு போயிடுறான். பார்த்தா அது வந்து வேற யாரும் இல்லை, இவங்க ஹோட்டல்ல இருந்தாங்கல்ல அங்க வேலை செய்யற ஒருத்தன் தான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நீங்க பெர்மிட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். இதை கொடுக்கவா நீ இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேட்டு அந்த பெர்மிட்டை வாங்கி வச்சுக்கிறான். அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்ம நிக்கு இல்லாம கிளிஃப் மட்டும் இவங்களோட டென்ட் பக்கத்துல போறான். இதை பார்த்த ஜீனா நிக்கு வரலையா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அவன் ஆட்டோ வேட்டையாட போயிருக்கான், ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம நிக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்த ஜீனாவும் இங்க பாடுறா ஆம்பளை வந்துட்டான் போற அப்படின்னு மாதிரி சொல்ல நிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஊத்த ஊத்த ஆட்டை வேட்டையாடிட்டு வந்திருக்கான் போல. அவன் கையாலேயே வேட்டையாடி இருக்கான். அது அந்த இடத்துக்கு வந்தோடனே ஜீனா பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான் அப்படின்னு மாதிரி சொல்லி சமைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றா. இது நீ குத்திரியா நான் குத்திரியா அப்படின்னு மாதிரி நிக்கி கேட்க நானே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீனா அவ கையாலேயே கத்தியை வச்சு அந்த ஆட்டை அறுத்து உள்ள இருக்கிற கறியெல்லாம் எடுக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்க உண்மையாவே ஒரு பயங்கரமான ஆளாக தான் இருப்பாங்க போலயே அப்படின்னு மாதிரி பயமாயிடுது. சரின்ட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு டென்டெல்லாம் போட்டு தூங்கிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் பகலில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து சவுண்டு, எல்லாரும் வெளியே வாங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவன் வெளியே வந்து பார்த்தா அதில் பேட்ரோல் தான் இருக்காங்க போல. ஸோ அவங்களும் இங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சிலியோ கேலு 2 பேரையுமே ஹேண்ட்ஸ்அப் பண்ணி லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதை இவங்க அவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த போலீஸ் கிட்ட ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்க அதுக்கு அவர் இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது அந்த கேலோட பேக்கை செக் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ்க்குள்ளே மனுஷ பல்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க தான் அது அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஹெலிகாப்டரில் கூட்டு போயிடுறாங்க. இப்போதான் இவங்களுக்கு பெரிய சந்தோஷமே ஆயிடுது. ஏன்னா அந்த கொலகாரங்க இவங்க தான், ஸோ இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போ ஜீனா பார்த்தீங்கன்னா நம்ம சிட்னி கிட்ட நான் கூட உங்களை தான் கொலகாரங்கன்னு நினச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம சிட்னியும் உங்களை தான் நாங்கள் இன்னும் சந்தேகப்பட்டோம் அப்படின்னு மாதிரி மாற்றி சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அந்த கவாய் பீச் இருக்கும்ல அங்கே கீழேயும் போயிடுறாங்க. அப்போது அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கேங்கு வந்து போட்டிங்லாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. சரின்ட்டு இவங்களுமே அந்த டே ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஈவினிங்கும் ஆகுது. அந்த நேரம் நம்ம நிக்கி கிட்ட போயிட்டு கிளிஸு இங்கே பாரு, நம்ம அந்த கேங்கு கிட்ட இருந்து 1 மணி நேரத்துக்கு நான் அந்த 2 போட்டை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன், நம்ம வேணா அந்த சீல இருக்கிற ஒரு கேவுக்கு போகலாமா அப்படின்னு மாதிரி கூப்பிட்றான். அதுக்கு நம்ம நிற்கும் இல்லை எங்களுக்கு வேறு பிளான் இருக்குது, இப்போ நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். என்ன நீ என்ன பெரிய ஒரு அட்வென்ச்சரிஸ்ட்னு நினச்சேன், இதுக்கெல்லாம் போய் பயப்படுறியா அப்படின்ற மாதிரி நம்ம கிளிஃப்னு ஏற்றி விட அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஈகோ ஆகிடுது. சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே கிளம்புறான். அப்போ அங்க வந்து சிட்னி வந்து மணல்ல உட்காந்துருப்பா. சிட்னி கிட்ட நம்ம இன்னைக்கு ஜீனா இங்க வந்தானா சன்செட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளிஃப் கூட போட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஜீனா கரெக்டா வரா. இவங்க போட்ல போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே சிட்னி கிட்ட வந்துட்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு மாதிரி கேட்க தெரியல, அவங்க ஏதோ சன்செட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றா. சரி போர் அடிக்குதுன்ட்டு நம்ம ஜீனா அந்த மணல்ல உட்காந்து இவங்களோட கேமரா, அதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களோட கேமரா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெட்டிங் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். சரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு அதை எடுத்து ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக அவளோட முகம் மாற ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கேமராவை கீழே போட்டுட்டு ஓடி போய் அந்த கரை பக்கத்தில் நின்று போகாதன்னு சொல்லி கையை காட்டி கத்திட்டு இருக்கா. ஆனால் நம்ம நிக்கிக்கு அது எதுவுமே கேட்கலங்க. ஸோ நிக்கிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இவ பார்க்குறா. ஆனால் ஃபோனுமே சிக்னல் கிடைக்கல. இப்போ அந்த கேமராவை காட்டுறாங்க. அந்த கேமராவில் இருக்கிற கப்புள்ஸு சிட்னியும் கிளிஃபும் கிடையாது, வேற யாரோ. இதனால தான் இவங்க உண்மையானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நிக்க எச்சரிக்கிறதுக்காக அங்கே போயிருப்பா. ஆனால் நிக்கிக்கு அந்த சத்தம் கேட்கல. அவங்க போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேவை நோக்கி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மலைப்பகுதி மூலியமாக அந்த கேவுக்கு போயிடலான்ட்டு இவன் மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முட்டை சந்துக்கு வந்துடுறான். அங்கே கயிறு இருக்கு. அந்த கயிறு மேலே ஏறி அந்த மலைக்கு மேலே வந்துடுறான். ஆனால் வந்துட்டு அந்த கொகை எங்கே இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் இவ கண்ணுக்கு எட்டின அளவுக்கு அந்த கொகை தெரியலைங்க. இவ்வளோ தருத்திக்கிட்டே நம்ம சிட்னியும் வந்துருப்பா போல. அவளுமே பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா நம்ம நிக்கு அந்த கிளிஸ் இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அந்த கடல்லே போயிட்டு அந்த கொகைக்குள்ளே வந்துடுறாங்க. இதை பார்த்த நிக்குக்கு ஆச்சரியமாயிடுது. இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போது சரக்கு பாட்டில் குடிக்கலாம்னு சொல்லி எடுக்கிறான் பாருங்க. அதுக்குள்ளே இருக்கிற தேலை பார்த்த உடனே இந்த தேல் இந்த சரக்கு பாட்டிலுக்குள்ளே போனோடனே தான் செத்துருக்கோம். ஸோ நம்மளும் இங்கே கேவுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஊர் முழுக்க தேடிட்டு இருக்க கொலைக்காரன் இவனாக தான் இருக்கும். இந்த கேவுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை கொல்ல தான் பார்க்குறான் அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். இப்போது அவன் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட தம்பி எடுத்துடணும்னு சொல்லிட்டு காலில் இருக்கிற அந்த கத்தியை எடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம கிளிஃப் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து இவன் மண்டலே சுட வராங்க. ஸோ அப்படியே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன உண்மையிலே நடந்துச்சு. பக்கத்து தீவில் புதுசாக கல்யாணமான 2 பேரை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சுல, அவங்களை கொண்டு
கொன்னது வேற யாரும் இல்ல. இப்போ சிட்னியாவும் கிளிஃபா சுத்திட்டு இருக்காங்களே இவங்க 2 பேர் தான் அவங்கள கொன்றுப்பாங்க. அதாவது இவங்க கொன்னாங்கல்ல அவங்க தான் உண்மையான கிளிஃப் அண்ட் சிட்னி. இவங்க யார கொல்றாங்களோ அவங்களோட வேஷத்திலே இவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படிதான் அந்த கிளிஃப் அண்ட் சிட்னியை கொன்னுட்டு அவங்களோட நேம் அவங்களுடைய ஐடென்டிட்டியில மாத்திக்கிட்டு அவங்களோட பணத்தை யூஸ் பண்ணி அவங்க ஹனிமூனுக்கு வந்த மாதிரியே இவங்களும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேயும் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த அந்த கெயிலோட பேக் எடுத்துப்பான்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த பல்ல போட்டதே இவன் தான். ஸோ அந்த மனுஷங்க பல்ல எல்லாத்தையுமே அந்த கெயிலோட பேக்ல போட்டுட்டு அவங்கள மாட்டி விட்டுலான்னு சொல்லி தான் இவன் பிளான் பண்ணியே போட்டிருப்பான். அப்புறம் அந்த பெர்மிட்டை கொடுக்க ஹோட்டல்காரன் ஒருத்தன் வந்திருப்பான்ல, ஸோ அவன் கிட்ட இவன் தான் மாட்டி விட்டுருப்பான். அதாவது கெயிலு சிலியோ அப்படின்னு 2 பேர் வந்து துப்பாக்கியை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் இல்லீகல் தானே. ஸோ நீ அங்க ஊருக்குள்ள போனோடனே போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்ற மாதிரி கிளிஃப் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் தான் போலீஸ் அங்க வந்து நம்ம சிலியோவையும் கேலியுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேக்ல செக் பண்ணும்போது அந்த பல்லு இருக்கும். நம்ம கிளிஃப் போட்டுப்பான்ல, அதை பார்த்துட்டு சாட்சியாக எடுத்துட்டு இவங்க தான் கொலைகாரங்கன்றதை முடிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட்டது நம்ம கிளிஃப் தான். அதாவது கிளிஃப் வேஷத்தில் இருக்க இந்த சீரியல் கில்லர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே இதுதான். ஆனா இதுக்கு மேலேயும் இன்னும் பயங்கரமான சம்பவம் இருக்கு. அப்போ இவங்க பீச்சில் பேசிட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இதுவும் ஃபிளாஷ்பேக் தான். நம்ம கிளிஃபுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கை தான் அவனுக்கு முக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கொண்டு அவங்க லைஃப்ல வாழ்றது தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். அதனாலேயே அதை சிட்னி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சிட்னிக்கு நம்ம கிளிஃபை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவன் சொல்ற விஷயத்த எல்லாமே கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம கிளிஃப் ஒரு ட்ரக்ஸை கொடுத்து சிட்னி என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி மாற்றி வச்சிருப்பான். அப்போதான் கடற்கரையில் நம்ம நிக்கும் ஜீனாவும் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இன்னைக்கே நான் நிக்க போட்டு தள்ளுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஸோ இப்படிதான் நம்ம நிக்க அந்த கேவுக்குள்ள கூட்டு வந்து இவன் துப்பாக்கியால சுட வருவான். அதே மாதிரியே அவன் தலையிலே சுட்டுருப்பான். அவனும் கீழே விழுக இதை மேல இருந்து பார்த்தா ஜீனா அட பாவி ஏன்டா சுத்த அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ நம்ம கிளிஃப் ஷாக் ஆகி மேலே ஷூட் பண்ண இவன் இந்த பக்கமா வந்தா பின்னாடியே நம்ம சிட்னியும் வந்து ஜீனாவை அட்டாக் பண்றான். 2 பேரும் மாத்தி சரியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிட்னி பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கத்தி எடுத்துட்டு இவளை கொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரா. அந்த நேரம் நம்ம ஜீனா பாத்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு இவளை இந்த பக்கமா அதான் அந்த கொகை இருக்கும்ல அந்த பக்கம் அந்த தண்ணியில தள்ளி விட்டுறா. ஆனா நம்ம சிட்னி போறப்பயே கத்தியால இவ காலில் குத்திட்டு அப்படியே இந்த பக்கம் விழுந்திருப்பா. இவளும் காலில் இருக்கிற கத்தி எடுத்துட்டு நிக்குன்னு கத்தி பாப்பா. ஆனா நிக்கு அந்த தண்ணிக்குள்ள விழுந்து செத்துட்டான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த நேரம் இவ போன்ல ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா யாரோ ஒருத்தன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கால் பண்ணியிருக்கான் போல. அவன் கிட்ட இவ இந்த தீவுல இந்த நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி உடனே போலீஸ் அனுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் இவ காலை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிளிஃப் தான் மேலே ஏறி வந்துட்டான். ஸோ மலை ஏறி மேலே வந்துட்டான். இதை பார்த்த இவளுமே கத்தி எடுத்து அவன் கையிலே குத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஆனா நம்ம கிளிஃப் அந்த கத்தியும் எடுத்துட்டு மலை மேலே ஏறி இவளை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த சம்பவம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள போட்டு கவுந்து இருக்கிறத காட்டுறாங்க. அங்க நம்ம நிக்கு அவனோட மூக்கு மட்டும் வெளியே இருக்கும். பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் தலையில இவன் சுட்டுருப்பான்ல, அந்த தலையில இவன் அடிபட்டிருக்கும்னு சொல்லிப்பான்ல, டைட்டானியம் மெட்டல் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த புல்லட் இறங்கிருக்கும். ஸோ இவனுக்கு எந்த ஒரு ஆபத்துமே நடந்திருக்காது. இவனோட உயிருக்கு எதுவுமே ஆபத்து இல்லை. அந்த இடத்துல மெட்டல் வச்சதுனால இவன் தப்பிச்சிட்டான். இப்போ அந்த போட்ல இருக்கிற அந்த கோடாலி எடுத்துட்டு இப்போ நான் வரண்டா அப்படின்ட்டு அவனு வந்துட்டு இருக்கான். காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா ஜீனா. பின்னாடியே நம்ம கிளிஃப் துப்பாக்கி எடுத்துட்டு துரத்திட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி நிக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட சிட்னி அந்த கடல்ல இருந்து கீழே வந்து நிக்கிறா. இந்த இடத்துக்கு தான் கண்டிப்பா நம்ம ஜீனா வருவான்னு சொல்லிட்டு. ஜீனா பாத்தீங்கன்னா வந்த வழியா அந்த கயிறு ஏறி வந்திருப்பால, அந்த கயிறு மூலியமாவே கீழே இறங்குறா. அங்க பாத்தீங்கன்னா சில பசங்க வந்திருக்கானுங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறா. இந்த மாதிரி ஒருத்தன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா அவனுங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரம் இவனும் கீழே அதான் கிளிஃபுமே கீழே இறங்கி வந்துட்டு அவன் நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா, அதனால பைத்தியக்காரி மாதிரி பண்ணுவா, சவலை என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் அவளை கூட்டு போயிடுறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி மாத்த ட்ரை பண்றான். இவனுங்க அதை நம்ப முடியலையே அப்படின்னு மாதிரி கேட்க அப்போ அவன் கையில இருக்கிற கண்ணை எடுத்து உங்களை சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த நம்ம ஜீனாவும் அங்கிருந்து ஓடிடுறான். அப்போ மேல இருந்து அந்த கயிறு ஆடும் பாருங்க. யாருன்னு இவன் மேல பார்த்தா நம்ம நிக்கு பையன் தான். கோடாலி எடுத்துட்டு இவன் மண்டையை அப்படியே பொழக்கலாம்னு சொல்லி வருவான். இவனும் தற்காப்புக்காக கையை மேல தூக்க அவன் கோடாலியை வச்சு அவன் கையை 2ஆ பொழந்துடுறான். இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் பேட்ரோல் ஹெலிகாப்டர்ல இங்க வந்துட்டாங்க. அதான் நம்ம ஜீனா கால் பண்ணிப்பால, ஸோ அது மூலியமா தான் இங்க அவங்க வந்திருக்காங்க. ஆனா நம்ம சிட்னி பாத்தீங்கன்னா அவளே அதை கால் பண்ணி கூப்பிட்ட மாதிரி அந்த ஹெலிகாப்டரை கையை காட்டி நான் தான் அவங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி கத்திட்டு இருக்கா. இப்போ இங்கே காட்டுறாங்க நம்ம நிக்கும் கீழே விழுந்து கிடக்கான், கிளிஃபும் கீழே விழுந்திருக்கான். ஸோ அந்த நேரம் கிளிஃப் துப்பாக்கி எடுத்து இவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லி போறான். ஆனால் அவன் கையை பொழந்துக்கிட்டதுனால அவனால கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. நிக்கும் பக்கத்தில் போயிட்டான். நம்ம நிக்கு அவன் பக்கத்தில் போயிட்டு அந்த கன் எடுத்து அவனோட வாயிலே ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போறான். இந்த நேரம் ஹெலிகாப்டர்ல இருக்கிற அந்த போலீஸுமே அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சிட்னி கிட்ட இதில் யார் கொலைகாரன் உடனே சொல்லுங்க, அவனை ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு மாதிரி கேட்க அதுக்கு அவளும் சொல்லலான்னு போறா. அந்த நேரம் கரெக்டான டயத்துக்கு நம்ம நிக்க வந்து ஜீனா கட்டி பிடிச்சி இந்த பக்கமாக இழுத்துட்டு வந்துடுறா. வேணாம் அவனை கொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்றா. இதை பார்த்து போலீஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, யார் உண்மையான கொலைகார அப்படின்றத நம்ம
சிட்னி கிட்டே கேட்குறாங்க. ஆனால் சிட்னி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவன் தான் உண்மையான கொலைக்காரன், அவனை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அவன் தான் உண்மையான கொலைக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிஃபையை கையை காட்டி விட்டுறா. இவங்களும் அந்த கிளிஃபை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அவனும் அந்த இடத்துல செத்து போயிடுறான். நம்ம சிட்னிக்கு கிளிஃபை பிடிச்சிருக்கு. ஆனால் கிளிஃபை பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கட்டாயத்தினால தான் அவள் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி அவனே கொண்டுடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா போல. ஸோ அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா. இப்போ அந்த போலீஸ் நம்ம ஜீனாவையும் நிக்கியும் ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல கூட்டு போறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சூப்பரா எங்கேஜிங்காக கூட்டு போயிருப்பாங்க. அடுத்து ஒரு வேற லெவல் கதையில வந்து உங்களை மீட் பண்றேன் guys. Until then signing off.